மாவட்டத்தில் முதலாக தருமபுர ஆதீனத்தில் 36 லட்சம் ரூபாய் செலவில் இரத்த சுத்திகரிப்பு இயந்திரம் பயனாளிகளுக்கு 1100 ரூபாய் குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்கும் நோக்கத்துடன் ஜப்பானில் இருந்து தயாரிக்கப்பட்ட 3 டயாலிசிஸ் இயந்திரங்களை தருமபுர ஆதீனம் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மயிலாடுதுறையில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தருமபுர ஆதீனம் உள்ளது. சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பது மட்டுமின்றி கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பொது சேவையிலும் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகி இரத்த சுத்திகரிப்பு செய்து வரும் நோயாளிகள் சிகிச்சைக்காக அண்டை மாவட்டங்களான திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்க்கும் விதமாக ரோட்டரி சங்கமும் தருமபுர ஆதீனமும் இணைந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே முதல் தனியார் இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை தருமபுரத்தில் அமைத்துள்ளது. பிரேசில் நாட்டில் உள்ள ரோட்டரி சங்கம் மற்றும் மயிலாடுதுறை ரோட்டரி சங்கம் இணைந்து 36 லட்சம் ரூபாய் செலவில் ஜப்பானில் இருந்து தயாரிக்கப்பட்ட 3 டயாலிசிஸ் இயந்திரங்களை தருமபுரத்தில் நிறுவியுள்ளனர். தனியார் இரத்த சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒருமுறை டயாலிசிஸ் செய்வதற்கு 5000 ரூபாய் வரை வசூல் செய்யும் நிலையில் இங்கு மிக குறைந்த கட்டணமாக 1100 ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொண்டு இரத்த சுத்திகரிப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். இதில் ரோட்டரி சங்க முன்னாள் ஆளுநர் செங்குட்டுவன், நியமன ஆளுநர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உயிர் கொடுத்தோர் என்றும் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் என்றும் இலக்கியங்கள் நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில் சமய உலகில் நாம் திருவிழாக்கள் கொண்டாடுவதும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தலும் மிகவும் சிறப்பு என்று ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே பூம்பாவை எலும்பு பெண்ணாக வேண்டுமேயானால் நாங்கள் அடியார்களுக்கு உணவிட்டதும் திருவிழாக்கள் கொண்டாடியதும் உண்மையாக இருக்குமேயானால் இந்த எலும்பு பெண்ணாக வேண்டும் என்று கேட்கிறார். அதே போன்று அந்த எலும்பு பெண்ணாகியது மண்ணினில் பிறந்தார் பெரும்பையின் மதிசூடும் அன்னலார் அடியார்களை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா புனிது கொண்டார்கள் உண்மையாமனில் உலகர் முன் வருவன உரைப்பார் என்று சொன்னார். அந்த வகையிலே பக்கத்திலே கல்லூரி இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது, நிறைய உழைப்பாளிகள் இருக்கின்ற இந்த இடத்திலே சாலை ஓரத்திலே இதை வைத்தால் அவர்களுக்கு ஒரு பசி தீர்த்தல் முறையை தீர்க்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு உணவகங்களில் சென்று அவர்கள் உணவு அருந்துவது என்பது வாங்குகிற சம்பளத்தை அதற்கு தான் செலவு பண்ண முடியும். அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியவர்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்களுக்கு 10 ரூபாய்க்கு காலை உணவும் மதிய உணவும் இரவு உணவும் கொடுப்பதாகவும் 5 ரூபாய்க்கு வடை, காப்பி முதலியவைகளை இவைகளை கொடுக்கவும் அடுத்த நிகழ்வாக கூழ் வகைகள், இயற்கை உணவுகளை கொடுப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று மருத்துவத்துறையிலே இரத்த சுத்திகரிப்பு இதையும் இன்றைய காலையிலே தொடங்கியிருக்கிறோம். ஏனென்றால் ஒருத்தர் இரத்த சுத்திகரிப்பு சென்றால் 5000 ரூபாய்க்கு மேலே அவர்களுக்கு ஆகிறது. அதனால் அங்கே நாங்கள் வெறும் 1100 ரூபாய்க்கு டயாலிசிஸ் செய்கிறோம். அதுவும் இந்த பகுதிகளில் இங்கேருந்து அவங்க ஒன்று திருவாரூர் போகணும், இல்லைன்னா சிதம்பரம் போகணும், இல்லை தஞ்சாவூர் போகணும். நம்முடைய தனியார் நிறுவனங்களில் வேறு எங்கேயும் இல்லை அது மருத்துவமனைகள். அதனால் அதையும் இன்றைய நாள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த பணிகளும் நாங்கள் எல்லா வகையான சோதனைகளும் ஒரு 500 ரூபாய் கொடுத்தால் அதுக்குள்ளார எல்லா சோதனைகளையும் செய்வதற்குரிய ரெக்கமெண்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. வந்த பிறகு இன்னும் ஒரு வாரத்தில் அதையும் தொடங்க இருக்கிறோம். அதனால் இந்த இது பசி தீர்க்கின்ற முறையை இங்கே உள்ள பகுதி மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.